வெல்கம் பேக் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம டிசம்பர் 2022 NTA UGC NET கண்டக்ட் பண்ணின பேப்பர் 1 எக்ஸாம், அதாவது 4th March 23 செப்ட் 1 நடந்த கொஸ்டின் பேப்பர் 1 அதில் இருக்கக்கூடிய பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் யூனிட் இருக்குது பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய 5 கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். இது வந்து இந்த டிசம்பர் 2022 சீரியஸில் நம்ம ஆரம்பிக்கிற பார்ட் 1 வீடியோ. ஆல்ரெடி நம்ம ஜூலை 2020 சீரியஸில் இது கொடுத்துருக்கோம். இது வந்து டிசம்பர் 2022 சீரியஸ். தென் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெஷர்டு இன் டாப்சன் யூனிட்ஸ்? டாப்சன் யூனிட்டில் மெஷர் பண்ணக்கூடியது எது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் கேட்டிருக்காங்க. இதுக்கு டேரெக்டாக நான் வந்து ஆன்சர் சொல்லிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் ஓசன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் 2 வந்து இதனுடைய ஆன்சர். ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் ஓசன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர், பூமியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் மேலே இருக்கும்ல, அதில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இப்படி லேயராக இருக்கக்கூடியது. அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டோஸ்பியர் இங்கே இருக்க பாருங்கள். இந்த இமேஜில் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒயிட் லேயராக இங்கே தெரியுதுங்களா, இதை தான் வந்து ஓசோன் லேயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஓசோன் லேயர், இதனுடைய இந்த ஓசோன் லேயரில் இருக்கக்கூடிய திக்னஸ் இருக்குது பாருங்கள். லேயரோட திக்னஸை ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரில் வந்து கம்ப்ரஸ் ஆகிருக்கிறத வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த டாப்சன் யூனிட்ஸ் இது சொல்லக்கூடியது. இது வந்து நமக்கு சன்லேருந்து வரக்கூடிய ஹார்ம்ஃபுல் ரேஸான அல்ட்ராவயலட் யூவி ரேஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து அப்சர்வ் பண்ணி நம்மளை வந்து அந்த ஹார்ம்ஃபுல் ரேஸில் இருந்து எர்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வந்து இந்த ஓசோன் லேயருடைய ஒர்க்காக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து இதை பற்றி நம்ம படிக்கும்போது இதோட சேர்ந்தது செப்டம்பர் வேர்ல்டு ஓசோன் டே, இது ஒரு கொஸ்டின். தென் வந்து மான்ட்ரியல் புரோட்டோக்கால் 1987 கனடாவில் நடந்தது. இது எதுக்குன்னா ப்ரொடெக்டிங் ஓசோன் லேயர். இது பேக்கில் ஒரு கொஸ்டின்லேயே இருக்குது. இது மாதிரி ஜென்ரல் பாயிண்ட்ஸையும் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். தென் பார்த்தோம்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, குளோரோஃப்ளோரோகார்பன். இந்த ஆப்ஷன் நம்பர் 1 வந்து எதுக்கு, நம்மளுடைய ஃப்ரிட்ஜ், ஏசி இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறப்ப அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸாக இருக்கும்ல, அது சிஎஃப்சி குளோரோஃப்ளோரோகார்பன் சிஎஃப்சி வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கிற ஓசோன் மாலிகுலர்ஸ் வந்து பிரேக் பண்ணி ஓசோன் டிப்ளிஷனுக்கு வழிவகுக்கிறது தான் வந்து இது. ஸோ வந்து இது வந்து டாப்சன் யூனிட்னால மெஷர் பண்ணுறது கிடையாது. நிறைய கண்ட்ரீஸில் வந்து இந்த சிஎஃப்சிஸை பேன் பண்ணினாலோ, அப்புறம் அந்த கோவிட் ரீசன்னால நம்ம வெஹிக்கல்ஸ் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாதனால ஓசோன் டிப்ளிஷன் வந்து ரெக்கவரி ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. தென் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 3 இதில் வந்து மெஷர் பண்ணுறது கிடையாது. அல்ட்ராவயலட் ரேஸ் அப்படின்னு சொன்னோன்னா சன்னில் இருந்து வெளியாகிற ஒரு டைப் ஆஃப் த ரேடியேஷன் தான் வந்து அதை ரேடியேஷன், அந்த கதிர்வீச்சு சன்லேருந்து வரக்கூடிய அந்த யூவி ரேடியேஷன்ஸை இதில் இல்லை படம் வந்து இந்த ஓசோன் இதுக்கு வரும். ஆனால் யூவி ரேடியேஷன் இருக்கு பாருங்கள், அதுதான் வந்து அல்ட்ராவயலட் ரேஸ். இது வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே வந்து தீங்கு கெட்டது பண்ணக்கூடியதாக கெட்டது பண்ணிடுது. அப்புறம் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸுக்குமே வந்து அது டேமேஜ் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்குது. இதிலேருந்து தான் நம்மளை வந்து இந்த ஓசோன் வந்து காப்பாற்றுறது. டோட்டல் ரேடியேஷன் போத் விசிபிள் லைட் அண்டு இன்விசிபிள் ரேடியேஷன் வந்து இதில் இருக்கும். சோலார் ரேடியேஷனாக ரெண்டுமே, அதாவது யூவி ரேஸும் வந்து இருக்கக்கூடிய எல்லாமே இருக்கக்கூடியது தான் இது வந்து சோலார் ரேடியேஷன் சொல்லக்கூட டோட்டல் விசிபிள் அண்டு இன்விசிபிள். ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் ஓசனை அதனுடைய திக்னஸில் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடியது தான் வந்து இது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் ரைட். த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. ஃபோட்டோ எலக்ட்ரோகெமிக்கல் சோலார் செல்ஸ் ஆர் பேஸ்டு ஆன். இதுவும் ஒரு டைரக்ட் கொஸ்டின். ஸோ நான் இதுக்கு வந்து ஆன்சர் சொல்லிவிட்டு ஏன் மற்ற ஆப்ஷன் கிடையாதுங்கிறத சொல்கிறேன். இது வந்து இந்த ஆப்ஷன் சோலார் செல்ஸ் வந்து ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் செமிகண்டக்டர்ஸ் அண்ட் த எலக்ட்ரோலைட்டை வந்து பேஸாக இருக்கக்கூடியது தான் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரோகெமிக்கல் சோலார் செல்ஸ். இதன் மூலமாக சன்லைட் இருக்கு பாருங்கள், அதை வந்து எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு டைப்பான சோலார் செல் தான் வந்து இந்த பிஇசின்னு சொல்லக்கூடியது. இந்த பிசி செல்ஸ் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் பிரின்சிபல்ஸை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்த ட்ரெடிஷ்னல் சோலார் செல்ஸ் மெத்தட் போல் இல்லாமல் லைட் அப்சர்ப்ஷன், சார்ஜ் செப்பரேஷன்ஸ் அண்டு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸினுடைய காம்பினேஷனை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ண யூஸ் பண்ணப்படுது. அது எப்படின்னா, சன்லைட்டை அப்சர்வ் பண்ணி எலக்ட்ரான் ஹோல்டர்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணிவிட்டு இன்ஆர்கானிக் செமிகண்டக்டர்ஸ் மெட்டீரியல்ஸால் பண்ணப்பட்ட ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரோடை வந்து யூஸ் பண்ணது தான் இந்த சோலார் செல்ஸு. தென் இதை
செமிகண்டக்டர் அண்ட் எலக்ட்ரோடைப் இன்டர்ஃபேஸில் வந்து செப்பரேட் பண்ணி எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் மூலமாக எலக்ட்ரிக் கரண்ட் ஜென்ரேட் பண்ணுறது தான் இந்த பிஎஸ்சி. இப்போ இங்கே இருக்கக்கூடிய அதர் ஆப்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்கலாம். ஒன்லி இன்ஆர்கானிக் செமிகண்டக்டர்ஸ்னு கொடுத்துருக்கிறது இது ராங். பிகாஸ் இது வந்து இன்ஆர்கானிக் செமிகண்டக்டர்ஸ் அண்ட் த எலக்ட்ரோடைப்பினுடைய காம்பினேஷன் தான் இது. ஸோ இது ராங். ரெண்டும் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர்னு இங்கே பார்த்துட்டோமா? ஸோ இது வந்து ராங். தென் வந்து செகண்ட் வந்து இதுவுமே ராங் பிகாஸ் ஆர்கானிக் செமிகண்டக்டர்ஸ்னு சொல்லியிருக்குது. ஸோ இதுவும் ராங். நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்பர் 3 ஒன்லி கிறிஸ்டல் சிலிக்கான் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இது வந்து ஃபோட்டோ வோல்டிக் அப்ளிகேஷன்ஸ், அதாவது ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸில் இருந்துல அதில் தான் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணப்படுது. ஸோ இதுவும் நமக்கு வந்து ராங். கிறிஸ்டல் சிலிக்கான் வந்து அந்த ஓல்டு மெத்தட் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து யூஸ் பண்ணப்படுது. ஸோ நம்மளோடது ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் இன்ஆர்கானிக் செமிகண்டக்டர்ஸ் அண்டு எலக்ட்ரோடைப்புங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் மேட்ச் கொஸ்டின். இந்த பக்கம் வந்து என்விரான்மெண்டல் ப்ரோட்டோகால்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பக்கம் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம மேட்ச் பண்ணணும். மான்ட்ரியல் ப்ரோட்டோகால், ரியோ சமிட் ஆல்ரெடி நம்ம பார்த்த பாருங்கள். மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் அது எது பற்றினது? ஓசோன் லேயரை ப்ரொடக்ட் பண்ணக்கூடியது. ஸோ நம்ம அதை பார்த்த ஒட்டுமே தெரியும் நமக்கு. அடுத்த ரியோ சமிட், குவைட்டோ ப்ரோட்டோகால், பாரிஸ் அக்ரிமெண்ட். கடைசியாக வந்தது பாரிஸ் அக்ரிமெண்ட். ஸோ 2015 வந்து நமக்கு இதுவும் தெரியும். இது வந்து 2015 மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் ஓசோன் லேயர் 87 நடந்தது. இதுக்கு நான் ஒரு ஸ்லைட் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸில் நடந்தது? இது பிரேசில். ரியோ சமிட் வந்து ரியோ தி ஜெனிரோ பிரேசில். இங்கே கொடுத்துருக்கிறதுல சும்மா ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் தான். எவ்ரி ஒன் சமிட்டை பற்றியும் இன்னும் நிறைய நோட்ஸ் இருக்கிறது. அதை கொஞ்சம் டிப்பாக அந்தந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு ஜென்ரல் நோட்ஸ், இதையும் பார்த்துக்கோங்க. குவைட்டோ ப்ரோட்டோகால் எங்கே நடந்தது? ஜப்பான். இதெல்லாம் சின்ன சின்ன இது தான். பட் வந்து கொஸ்டினில் கேட்டிருக்கிறது 1997. லாஸ்ட்டாக இப்போ வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015 ஃப்ரான்ஸில் நடந்தது. எதற்காக? அதனுடைய எய்ம், ட்ரீட்டியோட எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது இந்த பக்கம். இதையும் மேட்சஸில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதையும் நல்ல ஒரு டைம் பார்த்துக்கோங்க. தென் இப்போ மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் பார்த்துட்டோம். 18/7 ஆப்ஷன் நம்பர் 3 ரெண்டில் கொடுத்துருக்கு. மற்ற ரெண்டையும் கட் பண்ணிட்டோம்னா இது ரெண்டும் இருக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு ரெண்டும். தென் வந்து இது 2015 பாரிஸ் அக்ரிமெண்ட் 2ல் இருக்கக்கூடிய லாஸ்ட்டு 2 வரக்கூடியது இது ஒன்று தான். ஸோ ஆப்ஷன் நம்பர் 1. இடையில இருக்கக்கூடிய B1 எது? ரியோ சமிட் 1 இருக்கக்கூடியது 1992. குவைட்டோ ப்ரோட்டோகால் 97. 4 ஆப்ஷன் கரெக்ட். இது நம்ம பார்த்தோட்டு சிம்பிளாக ப்ரோட்டோகால் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் நிறைய கொஸ்டின் வந்திருக்குது. ஸோ அதை மட்டுமே தனியாக எடுத்த ஒரு வீடியோ கொடுக்குறேன். கொஸ்டின்ஸை மட்டுமே அதை பார்த்தாலே நமக்கு ஃபுல் நாலேஜஸும் வந்துடும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சே வந்து 50-60 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. எல்லாத்தையும் நான் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த ஸ்லைட்ஸ் வந்து அதை பற்றின ஒரு சிம்பிள் நோட்ஸ் இருக்குது. ஒரு டைம் பார்த்துக்கோங்க. தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஓஷன் மே லீடு டு. கொஸ்டின் நம்பர் 4 வந்து தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்பம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறத பற்றின கொஸ்டின் வந்து இது. அதாவது ஓசோன் வாட்டர்ஸ் அட்மாஸ்பியரில் இருந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணுறப்ப அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி அதிகமான ஸ்பேஸை வந்து எடுத்துக்குது. இதனால் வந்து என்ன ஆகும்னா சீ லெவல் ரைஸ் ஆகும். ஸோ தெர்மல் எக்ஸ்பேன்ஷன்னா இதுதான் இதனுடைய மீனிங். சீ லெவல் ரைஸ் ஆகும் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன்ஸ்னால். இதை பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கு பாருங்களேன். மெல்டிங் ஐஸ் அண்டு தெர்மல் எக்ஸ்பேன்ஷன்ஸ் ரைசிங் சீ லெவல். இந்த இதை பார்க்கும்போதே நமக்கு வந்து இது புரிஞ்சிடும். தென் மற்ற ஆப்ஷன்ஸ் ஏன் இல்லைன்னு சொல்லி பார்த்தோம்னா குளோபல் வார்மிங்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸ் இருக்குது பாருங்களேன். அது வந்து பூமியில் ஆவரேஜ் டெம்பரேச்சர்ஸை வந்து இன்க்ரீஸ் ஆகிறது தான் வந்து குளோபல் வார்மிங்னு சொல்லி சொல்கிறோம். தெர்மல் எக்ஸ்பேன்ஷனுங்கிறது வந்து ஒரு சைடு எஃபெக்ட். தென் அடுத்த ஆப்ஷன் வந்து ஓசோன் டிப்ளேஷன். இப்போ பார்த்துட்டோம் அடிக்கடி. நம்மளுடைய ஹியூமன் மேட் கெமிக்கல்ஸாக இருக்கக்கூடிய சிஎஃப்சி குளோரோஃப்ளோரிக் கார்பன்ஸ் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கக்கூடிய ஓஷோன் லேயரை இன்டராக்ட் பண்ணுறப்ப இந்த ஓஷோன் டிப்ளேஷன் வந்து வருது. ஃபஸ்ட் கொஸ்டினையே நம்ம பார்த்தோம். ஸோ இதுவும் வந்து தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் நடக்கிறதுல இல்லை, பேஸாக இருக்கிறது கிடையாது. தென் வந்து மெல்டிங் ஆஃப் த கிளாசியஸ், அதாவது பனிப்பாறை வந்து உருக்கிறது, இது கிடையாது சொல்கிறோமா. அடுத்து வந்து பனிப்பாறை உருக்கிறது. அது எதுக்குன்னா குளோபல் வார்மிங்னால டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுனால இது வந்து நடக்குது. இது ரெண்டுமே மெல்டிங் ஐஸ் நடந்து அதனுடைய ரியாக்ஷனும் ரைசிங் சீ லெவல். கொஸ்டினில் வந்து தெர்மல் எக்ஸ்பென்ஷன்ஸுக்கு இது ரெண்டும் நாளையும் நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த தெர்மல் எக்ஸ்பென்ஷனால மெல்டிங் ஐஸ் நடக்கிறது கிடையாது. இது 2 நாள் தான் ரைஸ். நமக்கு ஆப்ஷனில் இது கொடுத்துருக்கா. ஸோ இதனாலேயே ரைசிங் சீ லெவல் ஆகிட்டு இருக்குது. நமக்கு இந்த தெர்மல் எக்ஸ்பென்ஷன்ஸ்னால கேட்டிருக்கிறதுனால இந்த மெல்டிங் த கிடையாது இந்த ஆப்ஷன்ஸ். ஸோ சீ லெவல் ரைஸ் இதுதான் வந்து கரெக்டாக ஆப்ஷன் நம்பர் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5.
வேஸ்ட் ஸ்டெபிலைசேஷன் பாண்ட்ஸ் ஆர் 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 3 ஆப்ஷன் நமக்கு கேட்டிருக்காங்க. இதில் எதுன்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வேஸ்ட் ஸ்டெபிலைசேஷன் பாண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா, சன்லைட் பாக்டீரியா அண்டு ஆல்கே யூஸ் பண்ணி பேத்தஜென்ஸ், அதாவது வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய பேத்தஜென்ஸ், நோய்க்கிருமிகளையும் தென் ஆர்கானிக் கண்டென்ட்டுகள், அந்த வேஸ்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் கண்டென்ட்டு ரிமூவ் பண்ணுற நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் தான் வந்து வேஸ்ட் ஸ்டெபிலைசேஷன் பாண்ட். இது வந்து ஒரு நேச்சுரல் சிஸ்டம். சன்லைட்டு இந்த முனையும் யூஸ் பண்ணக்கூடியது, ரிமூவ் பேத்தஜென்ஸ், ஆர்கானிக் கண்டென்ட் ஃப்ரம் வேஸ்ட் வாட்டர், பேத்தஜென்ஸ் அண்ட் நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம். இதை நம்ம பார்த்துட்டோமா, சன்லைட் வந்து யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ நேச்சுரல் சிஸ்டத்தில் இது பண்ணப்படுது. நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன் நம்பர் 1 ஏ, மெயின்லி ஆக்சிடேஷன் பாண்ட்ஸ். இது இருக்கான்னா எஸ். ஏன்னா வேஸ்ட் ஸ்டெபிலைசேஷன் பாண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது, அதில் இருக்கிற ஒரு டைப் தான் இந்த ஆக்சிடேஷன் பாண்ட். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர். மொத்தம் நமக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் வேணும். ஏ ரைட்டுன்னு சொல்லிட்டேன். தென் இன்னும் 2 ஆப்ஷன் வேணும். யூஸ்டு டு ரிமூவ் பேத்தஜென்ஸ் அண்ட் ஆர்கானிக் கண்டென்ட் பார்த்துட்டோமா. ஸோ இதுவும் நம்மளுடைய ஆன்சரில் இருக்குது. ரைட். நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் பார்க்கும்போதே சொல்லிட்டோம்ல, மைக்ரோ பயல் டைக்ரடேஷன்ஸ் போல் இருக்கக்கூடிய நேச்சுரல் ப்ராசஸ் தான் வந்து இதில் யூஸ் பண்ணுது இந்த இதில். அதனால் இந்த சிஸ்டமும் ரைட். இந்த ஆப்ஷனும் எக்ஸ்ட்ரீம்லி குயிக்காக கிடையாது. இந்த ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் வந்து ஸ்லோ ப்ராசஸில் தான் நடக்கும், ஏன்னா நேச்சுரல் சிஸ்டத்தில் நடக்குதுல்ல. ஸோ இந்த இது ராங். மோஸ்ட் எஃபிஷியன்ட் எக்ஸ்ட்ரீம்லி கோல்டு வெதராக நம்ம பார்க்கும்போதே பார்த்தோம்ல, இங்கே சன்லைட் வார்ம், இந்த சன்லைட்டுங்கிறது வந்து என்னது வார்மர் கிளைமேட் தானே. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து வார்மர் கிளைமேட்டில் தான் வந்து ஹையராக வந்து மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியெல்லாம் வந்து நடக்க சான்ஸ் உண்டு. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி கோல்டு வெதர் கண்டிஷன்ஸ் ஆல்சோ ராங். ஆப்ஷன் நம்பர் 5யும் ராங். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஏபிசி இருக்கக்கூடிய ஆப்ஷன் நம்பர் 1 தான் வந்து இதனுடைய ஆன்சர். தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். தென் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.